ஹாய் டியூட்ஸ். 250 கோடிக்கு அதிபதியான 1.5 வயசு ஒரு குழந்தைங்க நம்ம இந்தியால தான் இருக்கு. அந்த குழந்தை அதுவும் பெங்களூர்ல தாங்க இருக்கு. என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் வெல் இந்த வீடியோ நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த குழந்தைய பத்தி பார்க்க போறோம். அந்த குழந்தை யாருது, அந்த குழந்தையோட வம்சம் என்ன, அதுக்கப்புறம் இந்தியாலேயே ஆட்டி படைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியோடைய சிஇஓடைய பேரன். ஸோ அந்த பேரனுக்காக அவர் எழுதி வச்ச சொத்து மதிப்பு தான் இந்த 250 கோடி. ப்ளஸ் டாக்ஸ் எதுவும் கட்டலையா, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மலா நம்ம ஒரு 60 வயசு 70 வயசுக்கு நம்ம வேலைக்கு போனாலுமே நம்மளால அட்லீஸ்ட் ஒரு 10 crore ஏர்ன் பண்ண முடியுமா? அதாவது ப்ராஃபிட் மட்டுமே, செலவு போக ஒரு 10 crore வேணாம் அப்படி இல்லை, ஒரு 5 crore ஏர்ன் பண்ண முடியுமா? பட் இந்த சில்ட்ரன், அதாவது இந்த பையன் 1.5 வயசுலயே 250 கோடிக்கு அதிபதியா இருக்காங்க. கரண்ட்ல 250 கோடி. இன்னும் ஃபியூச்சர்ல அந்த பையன் வளர வளர அந்த பணமும் அவனுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். ஈவன் அதாவது வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட அந்த மணி இருக்குல்லங்க, ஸோ அந்த மணி எவ்வளோ போகும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000 கோடி கூட வரலாம், இல்லை 1000 கோடி கூட வரலாம். அந்த ஷேர்ஸோட வேல்யூ எப்படி வேலை செய்யுதோ அதை பொறுத்து தான் இது பண்ண போகுது. ஆக்சுவலா அந்த குழந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபோசிஸ் உடைய சிஇஓ இருக்கார்ல, ஆக்சுவலா இன்ஃபோசிஸோட கோ ஃபவுண்டர் இருக்கார்ல, அவருதான். அவரோட பேரனுக்கு தான் அவருடைய ஷேர்ஸ்ல இருந்து 15 லட்சம் ஷேர்ஸை அந்த குழந்தைக்கு அவர் எழுதி வச்சிருக்காரு. போன இயர் டிசம்பர் மந்த் பிறந்த நாள் அப்போ அவர் எழுதி வச்சிருக்காரு. ஆக்சுவலா கரண்ட்ல இன்ஃபோசிஸ் ஷேர் அரௌண்ட் ஒரு 1600 சம்திங் வருதுங்க. ஸோ கரண்ட் ஷேர்ஸ் அந்த 2 நாள் சாட்டர்டே சண்டே லீவ், ஷேர் மார்க்கெட் இதாவது ஃப்ரைடே வரைக்கும் 1600 ஷேர். அப்போ 15 லட்சம் ஷேர்ஸ் நீங்க 1600 நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதோ, கரண்ட்ல அந்த குழந்தையோட சொத்து மதிப்பு. ஃபியூச்சர்ல அந்த ஷேர்ஸ் பிரைஸ்லாம் ஏறிக்கிட்டே இருக்குங்களா. இப்ப இந்த இன்ஃபோசிஸ், நிறைய பேர் இன்ஃபோசிஸ்ல நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. எஸ், இட்ஸ் ஐடி கம்பெனி. அதாவது இந்தியாவிலே செகண்ட் லார்ஜ் மோஸ்ட் ஐடி கம்பெனிஸ்ல இன்ஃபோசிஸ் செகண்ட் பிளேஸ்ல பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், டிசிஎஸ். செகண்ட் பிளேஸ்ல இன்ஃபோசிஸ் இருக்கு. இந்த இன்ஃபோசிஸ்ல கிட்டத்தட்ட 3 லட்சம் எம்ப்ளாயிஸ் வேலை பண்ணிட்டு இருக்காங்களாம். எப்போ இது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது பூனேல தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1981 அப்போ ஒரு 6 பேர், யாரு நம்ம இவர் இருக்கார்ல, ஸோ மூர்த்தியோட சேர்ந்து ஒரு 6 என்ஜினியர்ஸ் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி. வெறும் 10,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த கம்பெனியோட நெட்வொர்த் மட்டுமே 68.86 பில்லியன். கரண்ட்ல இதோட டோட்டல் நெட்வொர்த் மட்டும் 1 பில்லியன்னா கிட்டத்தட்ட 8,500 crores மேல வரும். அப்ப நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதாவது டோட்டல் அசெட், இந்த நெட்வொர்த்ல இவங்க அசெட்ஸா எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அசெட்ஸ் மீன்ஸ் இந்த லயபிலிட்டிஸ் இல்லாம நீங்க சொத்து மதிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க காரா வச்சிருக்கலாம், கார் கிடையாது, வீடா இருக்கலாம், இல்ல லேண்டா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது ஒரு அசெட்ஸா வச்சிருக்கிறது மட்டுமே 17 பில்லியனா அசெட்ஸா வச்சிருக்காங்க. 1,48,903 கோடியா இவங்க அசெட்ஸா வச்சிருக்காங்க. ஈக்விட்டியா இவங்க 11 பில்லியன், அதாவது 96,203 கோடி. ஈக்விட்டி மீன்ஸ் இப்போ ஒரு பெரிய கம்பெனி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல ஷேர்ஸ் நான் நிறைய பேர் வாங்குவாங்க. அது ஃபாரின்ல இருந்து வாங்குவாங்க, இல்ல இந்தியால இருந்து நிறைய பேர் வாங்குவாங்க. இப்போ நீங்களே ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா, நீங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் அந்த கம்பெனில. யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறீங்களோ, அது 100 ரூபாய்க்கு வாங்கலாம், இல்ல 10 ரூபாய்க்கு வாங்கலாம், இல்ல 1000 ரூபாய்க்கு கூட நீங்க வாங்கலாம். ஒரு ஷேர்ஸை நீங்க வாங்கிட்டீங்கன்னா, நீங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்னர், நீங்களும் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்னே சொல்லணும். ஷேர் ஹோல்டர் கிடையாது, நீங்க அந்த கம்பெனில ஒன் ஆஃப் த இதா இருப்பீங்க. ஸோ அதுதான் ஈக்விட்டி. இந்த மாதிரி நம்ம இப்போ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்ல, அந்த மாதிரி இவங்க கிட்ட இருக்க மணி மட்டுமே 96,203 crore. இதை தான் அவங்க ஈக்விட்டியே சொல்றாங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸ், நம்ம சொன்ன மாதிரி 3 லட்சத்துக்கு மேல எம்ப்ளாயிஸ் இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எப்ப 1981ல 10,000 ரூபாய்க்கு ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி இன்னைக்கு $1 பில்லியன் கம்பெனியா வளர்ந்துருக்குன்னா, இதுக்கான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நாராயணமூர்த்தி அண்ட் தென் அவங்க ஒய்ஃபும், இவங்க 2 பேரும் சேர்ந்துதான். ஆக்சுவலா இவங்க ஒய்ஃப் அந்த கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களே இவங்க மேரேஜும் பண்ணி, அதுக்கப்புறம் இவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. ஒன்னு பையன், இன்னொன்னு பொண்ணு. ஸோ இவங்க 2 பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்ஷதா மூர்த்தி, அதாவது இவங்க கேர்ள், இன்னொன்னு ஒரு பையன் தான் பிறந்திருக்காங்க. ஸோ அவரோட பேர் ரோஹன் மூர்த்தி. ஸோ இவங்க 2 பேத்துக்கு பிறந்த குழந்தை. இதுல நம்ம அக்ஷதா மூர்த்தி யாருன்னு கேட்டீங்கன்னா,
ஃபார்மர் யூகேவோடைய பிஎம்ஆ இருந்தார்ல, பிரைம் மினிஸ்டரா இருந்தார்ல, ரிஷி சுனக். ஸோ ஐ திங்க் வந்து 2012 சம்திங் வந்து அவர் வந்து பதவியேற்றாரு. அவரை தான் வந்து இவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க, ரிஷி சுனக்கை. ஸோ அதுக்கப்புறம் வந்து சன் வந்து ரோஹன் மூர்த்தி. இப்போ இந்த சன்னுக்கு பிறந்த ஒரு ஒரு பையன், அதாவது ஒரு கொள்ளு தாத்தா, அதாவது இவர் வந்து தாத்தா, சரிங்களா? இந்த இந்த பையனுக்கு தான் வந்து நம்ம மூர்த்தி இருக்காருல்ல, ஸோ இவர் வந்து ஷேர்ஸை வந்து எழுதி கொடுத்துருக்காரு. எவ்வளோ ஷேர்ஸ் எழுதி கொடுத்துருக்காருன்னா, பெரிய ஷேர்ஸ்லாம் கிடையாதுங்க. 0.04%. அதாவது நம்ம நாராயணமூர்த்தி இருக்காருல்ல, அவருடைய ஷேர்ஸ்ல இருந்து அவருக்கு வந்து இன்ஃபோசிஸ்ல ஷேர் ஹோல்டர்னு ஒரு இது இருக்கும். அதுல இருந்து அவரு தனியா அவரோட பேரனுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. மொத்த இன்ஃபோசிஸ் எழுதி கொடுக்கல. அவரோட ஷேர்ஸ்ல இருந்து 0.04% மட்டும் தான் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த பர்சன்டேஜ் திட்டத்திட்ட வந்து 250 கோடியா இருக்கு இப்ப கரண்ட் வேல்யூ. ஆக்சுவலா இந்த ரோஹன் மூர்த்தி இருக்காருல்ல, இவரு ஆல்ரெடி வந்து 2011 ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி வேணு. ஸோ இவங்களை மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து 2013 டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சு 2015 இவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அகைன் வந்து 2018 இவங்க வந்து திரும்பி வந்து ஒருத்தவங்களை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அபர்ணா கிருஷ்ணன் சொல்லிட்டு 2018 இவங்களை மேரேஜ் பண்ணிட்டு இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் வந்து பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எகர்கா ரோஹன் மூர்த்தி. ஸோ அதாவது எகர்கா ரோஹன் மூர்த்தி. இந்த எகர்கா ரோஹன் மூர்த்திக்கு தான் நம்ம தாத்தா இருக்கார்ல, ஸோ நம்ம நாராயணமூர்த்தி இருக்கார்ல, ஸோ அவரு வந்து ஷேர்ஸ் எழுதி வச்சிருக்காரு. இப்போ அந்த குழந்தை தாங்க வந்து இந்த உலகத்திலே, இந்த இந்தியாவிலே வந்து மோஸ்ட் வெல்த்தியஸ்ட் சைல்டு இன் த வேர்ல்டு அப்படின்னு வந்து பேர் பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 250 கோடிக்கு வந்து அதிபதி. அதுவும் அவங்க தாத்தாவோடைய ஷேர்ஸ் மட்டுமே. ஸோ இன்னும் வந்து அவங்க அப்பாவோட ஷேர்ஸ் வந்து இன்ஃபோசிஸ்ல இருக்கு. அது வந்து 1.64% ஷேர்ஸ் வந்து யாரு, ரோஹன் மூர்த்தியோட ஷேர்ஸ் இன்ஃபோசிஸ்ல இருக்கு. பட் வந்து அவங்க வந்து இப்போ ஷேர்ஸ் இருக்கு. பட் அவங்க வந்து வெளியே வந்து அந்த ரோஹன் மூர்த்தி வந்து தனியா வந்து அவங்க கம்பெனி வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இந்த குழந்தை இருக்குல்ல, இந்த குழந்தை தான் வந்து 250 கோடிக்கு அதிபதி. ஸோ நமக்கு வந்து கேட்கவே வந்து ஆச்சரியமா இருக்கும். இது வந்து இவர் எப்போ எழுதியிருக்காருன்னா, போன ஆண்டு நவம்பர் மந்த்ல தான் வந்து அவரோட ஷேர்ஸ்ல இருந்து அவர் பேரனுக்கு எழுதி கொடுத்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட இடத்துல வந்து இது வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் அனலைஸ் பண்ணி இவ்வளோ விஷயம் வந்து நான் கேதர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இன்ஃபோசிஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி கம்பெனி. ஸோ கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் நீங்களே பார்த்துக்கோங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஐடி கம்பெனியோட ஷேர்ஸ், அதாவது இந்த ஷேர்ஸை அவர் கொடுத்ததுனால இது ஒரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கோல்டாக கொடுத்துருக்கலாம், இல்லை வந்து மணியாக நீங்கள் கொடுத்துருக்கலாமே. ஏன் வந்து நீங்கள் கம்பெனியோட ஷேர்ஸாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இங்கே தான் வந்து நீங்கள் ஒரே ஒரு நல்ல ஒரு நாலேஜ் உள்ள பர்சனாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. பிகாஸ் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஷேர் மார்க்கெட் எதில் ரன் ஆகிட்டு இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு கோல்டாக இல்லை வந்து ஒரு பணமாக நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, அன்பளிப்பாக நீங்கள் கொடுக்குறீங்க, அதுக்கு வந்து டாக்ஸ் போட்டு தான் நீங்கள் அதை வாங்கியிருப்பீங்க. இப்போ கோல்டு வாங்கினா கண்டிப்பாக டாக்ஸ் போக தான் நீங்கள் வந்து அதை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. பட் நீங்கள் ஷேர்ஸாக நீங்கள் வழங்கக்குள்ள அந்த ஷேர்ஸ் வந்து நீங்கள் டாக்ஸ் கட்டவே தேவை கிடையாது. ஸோ அதனால தான் வந்து அப்படியே அந்த கம்பெனியோட ஷேர்ஸை மட்டுமே அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இதுலேயும் வந்து அவர் வந்து எவ்வளோ ஒரு இதாக வேலை செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்களா? பணமாக கொடுக்காம ஷேர்ஸாக எழுதி வச்சுட்டாரு. இனிமேட்டுக்கு அந்த ஷேர்ஸோட வேல்யூ இப்போ வந்து 250 கோடிங்க. இன்னும் ஒரு 10 இயர்ஸில் வந்து அது எவ்வளோ வேணாலும் வரலாம். 1000 crores இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 crores இந்த மாதிரி அதிகமாக கூட வரலாம். ஸோ இன்ஃபோசிஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தனை பேர் வந்து வேலை செய்கிறாங்கன்னா 3 லட்சம் பேர் வேலை செய்யலாம். அதே மாதிரி இன்ஃபோசிஸில் வந்து எத்தனை பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, அது வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்ஃபோசிஸில் ஆக மொத்தம் எத்தனை பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி இல்லை வந்து நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. 212 கோடியே 92,50,000 பேர் வந்து இன்ஃபோசிஸில் வந்து ஷேர்ஸை வந்து வாங்கியிருக்காங்களாம். ஸோ இதுவே வந்து இவங்களுக்கு அதிக பணத்தை கொடுத்துருக்கும். ஸோ அவங்க எடுத்திருக்காங்க, எடுக்கல, இதுவரையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் கூட பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான், அதாவது ஒரு கம்பெனியில் நம்ம போயிட்டு வேலை செய்கிறதுக்கு பதிலாக, அதாவது ஒரு பெரிய கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு பதிலாக அந்த கம்பெனியோடைய ஷேர்ஸை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா, அந்த ஷேர்ஸை நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து நீங்களும் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சனாக மாறியிருப்பீங்க. அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து அதை ஹோல்டு பண்ணி வைக்கிறீங்க, அதுதான் இங்கே மேட்டர். ஸோ இன்ஃபோசிஸ் 1981 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணக்குள்ள 10,000 ரூபாய்க்கு அந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நாராயணமூர்த்தி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் தான் இன்னைக்கு எவ்வளோ வந்திருக்கு, அவரோட சொத்து மதிப்பில் வந்து 0.40% வந்து ஷேர் ஹோல்டிங்காக இருக்குது. ஸோ அதுவே கணக்கு போட்டோம்னா எவ்வளோ கோடி வரும். அந்த கம்பெனியோட நெட்ஒர்க் மட்டும் 68 பில்லியன். ஸோ கிட்டத்தட்ட நீங்களே பார்த்துக்கோங்களேன். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து பொறுமையாக ஒரு ஷேர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ரொம்ப லாபமாக இருக்கும். இப்போ அதனால தான் வந்து எகர்கா ரோஹன் மூர்த்தி வந்து
250 கோடிக்கு வந்து அதிபதியா ஆயிருக்காங்க. ஆக்சுவலா ஏன் வந்து அவரோட பையன் வந்து அதோட இவர் இருக்கார்ல, ஸோ நாராயணமூர்த்தி எதுக்கு வந்து பையனுடைய கிராண்ட் சன்னுக்கு வந்து எழுதி வச்சாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பொண்ணு இருக்கு. ஸோ பொண்ணுக்கு வந்து 2மே பொறந்தது வந்து பொண்ணு தான். ஸோ பொண்ணுக்கு எழுதி குடுக்கல. 3வதா அதாவது இப்ப நான் சொன்னேன்ல ரோஹன் மூர்த்திக்கு 2வதா கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பொறந்த குழந்தை தான் வந்து இந்த எகர்கா மூர்த்தி. சொல்லப்போனா வந்து நாராயணமூர்த்திக்கு 3வது பேர குழந்தைகள். அதுல கிராண்ட் சன், ஃபர்ஸ்ட் கிராண்ட் சன். மித்தது 2மே யாருன்னு கேட்டீங்கன்னா, ஸோ அவங்க பொண்ணுக்கு பொறந்தது 2மே வந்து பொண்ணு தான். ஸோ அதனால வந்து அவர் எழுதி வைக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணம் ஆனதுல ரோஹன் மூர்த்திக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு குழந்தையுமே வந்து இல்ல. ஸோ 2வதா பொறந்த அபர்ணா கிருஷ்ணனுக்கு மட்டும் தான் வந்து குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட பேர் தான் எகர்கா மூர்த்தி. 2023ல தான் பொறந்திருக்கான். பொறந்த 1 வருஷத்திலேயே வந்து பணக்காரனாவும் ஆயிட்டான். ஸோ இந்த இதுல வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த மாரி நாம வந்து நம்மளுடைய பேர குழந்தைக்கு, இல்ல நம்மளோட சன்னுக்கு வந்து எழுதி குடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த இதே வந்து வேற லெவல்ல இருக்கும்ல. ஸோ என்னதான் இருந்தாலும் ஹியர் ஆஃப்டர் என்னதான் இருந்தாலுமே வந்து இவங்க பணம் வச்சிருக்காங்க, வைக்கல 250 கோடி வந்து குடுத்துட்டாங்க. பட் அவங்களும் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ எடுத்த உடனே வந்து அவங்களும் வந்து மேல வரல. ஸோ இதுலருந்து நீங்க என்ன திங்க் பண்ணணும்னா, நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா, பண்ணிக்கிட்டே இருந்தா தான் வந்து அதுக்கு வந்து பலன் கிடைக்கும். அதாவது நீங்க வந்து ஒரு மரம் வைக்கிறீங்க. மரத்த வச்சு அடுத்த நாளே வந்து உங்களுக்கு காய் குடுக்கணும். அடுத்த வருஷமே உங்களுக்கு காய் குடுக்கணும்னா குடுக்காது. அதுக்கு வந்து நீங்க ப்ராப்பரா வந்து நீங்க வந்து வாட்டர் போடணும். அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரா நீங்க பராமரிச்சா மட்டும் தான் வந்து அது வளரும். பெருசா வளரும். வளர்ந்ததுக்கப்புறம் அதுலருந்து நீங்க வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுலருந்து நீங்க பழத்த வந்து வாங்கிக்கிட்டே இருக்கலாம். பழம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மரத்த வெட்டி போடக்கூடாது. ஸோ இதுதான். பொறுமை கடலினும் பெரிது. ஸோ எப்ப வேணாலும் வந்து எது வேணாலும் நடக்கலாம். ஸோ நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாரி இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் இன்ஃபோசிஸ் உடைய ஷேர்ஸ் வந்து நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க? இப்ப கரண்ட்டா வந்து இன்ஃபோசிஸ் ஷேர்ஸ் வந்து ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து 1600க்கு மேல வந்துட்டு இருக்கு. ஸோ நான் இன்ஃபோசிஸ் ஷேர்ஸ் இன்னும் வாங்கல. மேபி ஃபியூச்சர்ல வந்து இது டிப் ஆனா நான் வாங்குவேன். ஸோ ரூ. 1000க்கு கீழ வந்தா கண்டிப்பா வந்து கன்சல்ட் பண்ணுவேன். இல்லன்னா வந்து இன்ஃபோசிஸ் ஷேர்ஸ் நான் வாங்க மாட்டேன். ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். அது வரையும் டாடா பை பை. சீ யூ கைஸ். லெட்ஸ் சில்.